நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பே நியர்பை மூலயமா ஆதார் மூலயமா எப்படி பணம் பேலன்ஸ் செக் பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, வித்ட்ரால் பண்ணுறது, இது எல்லாமே ஒரே வீடியோவிலே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதே போல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. வீடியோவும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த ஐடி பே நியர்பை ஐடி யாருக்காவது அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லைனா காண்டாக்ட் மூலியமாகவோ கால் பண்ணி கூட நம்மள்ட்ட ஐடி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பே நியர்பை ஆப்புக்குள்ளே போயிடலாம். ஆப் ஓப்பன் பண்ணது இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா பேங்கிங் அண்ட் சேவிங்னு இருக்கும். இதில் தான் பேங்கிங் அண்ட் சேவிங் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லெட்ஜரில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேயே பேலன்ஸ் செக் பண்ணிங்க. எப்போயுமே புது கஸ்டமராக இருந்தால் எல்லாருமே நம்ம லெட்ஜரில் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க, எடுத்ததுக்கு அப்புறமும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க. இப்போ ஹோமை கிளிக் பண்ணி கீழே ஹோம்னு இருக்கும். ஹோமை கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் ஏஇபிஎஸ் பேங்கிங் அண்ட் சேவிங்கில் ஏஇபிஎஸ்ன்னு இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனாக. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி ரீட்டைலர் வெரிஃபிகேஷன், இது யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்களுடைய ஆதார் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணணும். அவங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு முதல் வாட்டி யார் பேரில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய கைரேகையை ஃபஸ்ட்டு டைம் வைக்கணும். ஒரு வாட்டி வச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் இது ஆக்டிவில் இருக்கும். மறுநாள் ஓப்பன் பண்ணக்குள்ளே அது எந்த டைமாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணக்குள்ளே மொதல் வாட்டி கைரேகை வைக்கணும். இப்போ ரீட்டைல் யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கைரேகை ஃபிங்கர் வச்சுருங்க. ஃபிங்கர் வச்சதும் வெரிஃபை ஆகிட்டு அதுக்கடுத்ததான் நம்மளுக்கு கஸ்டமருக்கு பேமெண்ட் எடுக்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு வரும். இப்போ கைரேகை கரெக்டான கைரேகை வச்சுட்டு சப்போஸ் ஃபெயில்டு ஆகிட்டாலும் கரெக்டாக ஃபிங்கர்லாம், ஏன்னா இப்போ எல்லோன் டிவைஸுங்கிறதுனால ப்ராப்பராக வைங்க. ப்ராப்பராக வச்சா மட்டும்தான் சக்ஸஸ் வரும். வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டமருக்கு எடுக்கிற ஆப்ஷன் இதில் வந்துடும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல், பேலன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட், கேஷ் டெபாசிட் 3 ஆப்ஷன் இருக்கும். இது ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு யாருக்காவது பணம் நீங்கள் எடுக்கணுன்னா கேஷ் வித்ட்ராவல் கொடுக்கணும். பேலன்ஸ் செக் பண்ணணுன்னா பேலன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2வது ஆப்ஷனாக இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட், இது ஆதார் மூலயமா நம்ம டெபாசிட் பண்ணுற ஆப்ஷனு கேஷ் டெபாசிட்டு. இப்போ யார் வந்தாலும் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிவிட்டு தான் வித்ட்ரால் பண்ணணும். ஏன்னா சில பேர் வெளியில் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மள்ட்ட எடுத்தோம்பாங்க. அதனால் யார் வந்தாலும் பேலன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. இதில் 3 ஆப்ஷன், ஆதார் நம்பர், செலக்ட் பேங்க், ஃபோன் நம்பர். ஃபஸ்ட் எடுத்ததும் ஆதார் நம்பரை அடிச்சிருங்க. யார் கஸ்டமர் வராங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு என்ன பேங்க் வேணுமோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிங்க. கீழே கஸ்டமர் மொபைல் கேட்குற இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். இல்லை இதில் ஒரு 5 பேங்க் 6 பேங்க் வரைக்கும் தான் வரும். அதை இல்லாத பேங்க்கை வியூஆல் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பேங்க்னு இருக்கும். இப்போ நான் எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. அதனால் ஹெச்டிஎஃப்சின்னு டாப்பில் அடித்தாலே ஒரு 2 எழுத்து அடித்தாலே டாப்பில் வந்துடும். அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே மொபைல் நம்பர் கரெக்டாக யார் வந்தாலும் உங்களுடைய நம்பரே கொடுத்துக்கலாம். அது கீழே கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டீட்டெயில்னு சொல்லிவிட்டு அப்படியே வரும். அதில் மினி ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் என்கொயரி 2 ஆப்ஷன் இருக்கும். யார் வந்தாலும் மறக்காமல் பேலன்ஸ் என்கொயரி பார்த்துட்டு கீழே ஆதார் கன்சர்ன் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் அண்ட் வெரிஃபைன்னு இருக்கும். அந்த ஸ்கேன் அண்ட் வெரிஃபை கொடுங்க. ஃபிங்கர் கஸ்டமருடைய யாரோட ஆதார் நம்பர் போகிறீங்களோ அவங்களோட கைரேகை வைக்கணும். இதில் ஏன் நான் மினி ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா, சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே கஸ்டமருக்கு பேலன்ஸ் கட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்தா காசு கட் ஆகுது கஸ்டமருக்கு. அதனால் மினி ஸ்டேட்மெண்ட் யாரும் பார்க்காதீங்க. கஸ்டமருக்கு தான் கட் ஆகும், உங்களுக்கு கட் ஆகாது, உங்களுக்கு கமிஷன் தான் வரும். இப்போ நம்ம பேலன்ஸ் என்கொயரி பார்த்ததில் இதில் கஸ்டமருடைய அவைலபிள் பேலன்ஸ் சொல்லிவிட்டு டாப்பில் வந்துடும். அதை எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா கீழே ரிப்பீட் ட்ரான்சாக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். கஸ்டமருக்கு எவ்வளோ எடுக்குன்னு சொல்கிறாங்களோ அவ்வளோ அமௌண்ட்டை அதில் என்ட்ரு பண்ணிக்கிங்க. கீழே ஆதார் நம்பரு, பேங்க்கு, ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, டச்சே பண்ண தேவையில்ல, அது எல்லாமே அப்படியே இருக்கும். அமௌண்ட்டு மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு டாப்பில் அமௌண்ட்டு மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதிலே இன்னொன்று கேஷ் டெபாசிட் பக்கம் போயிடக்கூடாது. அமௌண்ட்டு மட்டும் கஸ்டமருக்கு எவ்வளோ தேவைங்கிறத கேட்டுக்கிட்டு இப்போ நான் 3000 என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனுக்கு வரேன். கண்டினியூ கொடுத்ததும் நம்ம மறுபடியும் கஸ்டமர்கிட்ட ஃபிங்கர் கைரேகை வாங்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் கன்சர்ன் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்கேன் அண்ட் வெரிஃபைன்னு இருக்கும்.
இதில் போய்ட்டு மறுபடியும் நம்ம ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்காக கைரேகை வாங்கியிருப்போம். இப்போ வித்ட்ரால் பண்ணுறதுக்காக கைரேகை வாங்குகிறோம். கேஷ் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு இதுலேயும் கைரேகை வாங்கி சக்ஸஸ் ஆன அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய வாலெட்டுக்கு வந்துடும். அதே போல் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. க்ரீன் கலரில் நல்லா கிளியராக ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். உங்களுக்கு வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் முதற்கொண்டு வரும். வாய்ஸ் மூலியமாகவுமே உங்களுக்கு இதில் சொல்லும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சு. இதே போல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் காசு பேமெண்ட் வந்து கஸ்டமர் கொடுக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் பேலன்ஸுங்கிறதும் உங்களுக்கு எவ்வளோங்கிறது ஷோ பண்ணிவிடும். மறுபடியும் அடுத்த கஸ்டமருக்கு யாருக்காவது எடுக்கணுன்னா ரிப்பீட் ட்ரான்சாக்ஷன் கொடுங்க. மறுபடியும் அடுத்த கஸ்டமர் யாராவது கண்டினியூவாக இருக்காங்கன்னா ரிப்பீட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்து ஒன்லி ஆதார் நம்பரை மட்டும் அழைச்சிட்டு பேலன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துங்க. இப்போ நம்மளுக்கு யாரும் எடுக்கிறதுனால ஹோம் கொடுத்துக்கிறேன். கோ ஹோம்னு கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். இப்போ நம்ம எடுத்த அமௌண்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஜர்னு இருக்கும். அந்த லெஜரை கிளிக் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 20,000 சம்திங் இருந்துச்சு. இப்போ 23,000 சம்திங் வந்து அந்த இன்க்ளூடிங் கமிஷனோட இது ஏறி இருக்கும். இது எப்படிங்கிறத கீழே மை ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். மை ரிப்போர்ட்டில் வந்தீங்கன்னா ஆதார் ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணோம், அதுக்கு எவ்வளோ கமிஷன் வந்தது, இந்த ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டில் இருக்கும். இதில் நீங்கள் நாள் ரிப்போர்ட்னாலும் போய் பார்த்துக்கலாம். இது 2 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டை கூட நீங்கள் போய் இதில் பார்த்துக்கலாம் கமிஷனோட. இதே அதை கிரெடிட் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு டாப்பில் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டில்மெண்ட் லெஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டில்மெண்ட் லெஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆன ரிப்போர்ட் எல்லாமே காமிக்கும். டெபிட் எல்லாமே காமிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபா கிரெடிட் ஆனது அடுத்த வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு கமிஷனும் இன்க்ளூடிங்காகவே ஏறி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 6 ரூபா 86 காசு உங்களுக்கு அந்த பேமெண்ட்டோட கமிஷனுமே இன்க்ளூடிங்காக வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஏறிடும். இதே போல் நீங்கள் பேலன்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டே நீங்கள் கஸ்டமருக்கு பேமெண்ட்டை கொடுக்கலாம். ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டாலே நீங்கள் பேமெண்ட் கொடுக்கலாம். அப்படி டவுட் இருக்கவங்க செக் பண்ணிவிட்டு வாலெட்டில் போய்ட்டு நீங்கள் லெஜரில் செக் பண்ணிவிட்டு கூட பேலன்ஸ் கொடுக்கலாம். பே நியர்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. உள்ளார ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐடி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்லேயும் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் மூலியமோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாவோ கால் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.